மக்களே, கோவில் கலசத்தில் தானியங்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக கோவில் கோபுரத்துலேயே தானியங்களை வைக்கிற விஷயத்த நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்படி ஒன்று நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 மூட்டை நெல் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேலே கோவில் கோபுரத்தில் வைக்கணும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா, கோவில் கலசத்தில் வைக்க போகிறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ? சும்மா ஒரு 2 வல்லம் 3 வல்லம் நெல் இருந்தால் போதாதா அப்படின்னு சொன்னேன். தம்பி, இந்த மாதிரி கோவில் கலசத்துலலாம் வைக்க மாட்டேங்க, கோவில் கோபுரத்துலேயே வைப்போம். இந்த கோவிலில் மட்டும் இல்லை, நீ எந்த கோவிலில் போனாலுமே சரி, எந்த ஒரு கோபுரத்தில் போனாலும் சரி, அந்த கோபுரத்துக்கு உள்ள தானியத்தை வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரே ஷாக்கிங். நிஜமாலும் அப்படின்னா ஆமாம், நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா கோபுரத்துலேயும் மினிமம் 5 மூட்டை நெல்லாச்சும் வந்திருக்கு. ஆபத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது புயல், மழை, வெள்ளம், ஏதாவது பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் கலசத்தில் தான் வைப்பாங்க. ஸோ பெரிய கலசமாக இருந்தால் நிறைய நெல் பிடிக்கும். சின்ன கலசம் 3 கலசம் வைக்கிறாங்க, இதில் கொஞ்சம் தானியம் வைப்பாங்க ஃபார்மாலிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் கோவில் கோபுரத்திலேயே தானியத்தை வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் இப்போ தான் பார்த்தேன். நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை சிறப்பாக பண்ணோம். கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தானியங்களை ஃபில் பண்ணோம். இதில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா நெல், சோளம், அதுக்கப்புறம் வரகு தான் அதிகமாக வைப்பாங்களாம். வரகு மின்னல் இடியை தாங்கக்கூடிய வலிமை கொண்டது. அதனால் இதை அதிகமாக ஃபில் பண்ணுறாங்களாம்.